ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் சிறகடிக்க ஆசை இன்றைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தனியாக ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போது மனோஜ், என் அக்கௌண்ட்டில் பணம் வந்ததை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், நல்லா பிஸ்னஸ் பண்ணி என் திறமையை வெளிக்காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு, என்னது உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சா? பார்லர் அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு தானே வரணும், அவங்க அப்பா பணம் போட்டது உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு கேட்டுட்ருப்பாங்க. உடனே விஜயாவும் இருந்துக்கிட்டு, ஆமாம் மனோஜ், உன்னோட அக்கௌண்ட்டுக்கா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லி மனோஜ் தயங்கிக்கிட்டே இருப்பாங்க. உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, நான் தான் ஆண்டி மனோஜ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொன்னேன், என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி திரும்ப மனோஜ்க்கு அனுப்பி எதுக்கு அப்படின்னு தான், டேக்ஸ் பிரச்சனைலாம் பின்னாடி வரக்கூடாதுன்னு இப்போவே மனோஜுக்கு அனுப்பி அதை கணக்கு காட்டிக்கலாம் பின்னாடி அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லி சமாளிச்சிருவாங்க. இருந்தாலும் முத்துக்கும் மீனாக்கும் பயங்கர டவுட்டாகவே இருக்கும். ஆனால் மீனா இதை பற்றி ரொம்ப திங்கிங் பண்ண மாட்டாங்க. முத்து தான் வந்துட்டு இதை பற்றி ஆழமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி மனோஜை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக திட்டுவாங்க. இதுக்கப்புறம் இந்த பணத்தை பற்றி என்னை கேட்காம யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது, நான் சொல்கிறத மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லுவாங்க. இனிமேல் முத்து நம்ம பிரச்சனையில் தலையிடக்கூடாதுன்னா இதுக்கு நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மீனாவை பார்க்க போவாங்க. கிச்சனில் மீனாவை போய் பயங்கரமாக திட்டுவாங்க. என்ன தான் நினச்சிட்ருக்காங்க உங்கள் ஹஸ்பண்டு, எப்போ பார்த்தாலும் எங்களையே வந்துட்டு சீண்டிகிட்ருக்காங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? எங்கள் அப்பா பணம் போட்டதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, அதை நாங்கள் என்னவோ பண்ணுறோம், என் அக்கௌண்ட்டுக்கு போட்டான்னா மனோஜுக்கு அக்கௌண்ட்டு போட்டான்னா அதை பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுவாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, அவர் சாதாரணமாக தானே கேட்டார் அப்படின்னு மீனா சொல்லுவாங்க. சாதாரணமாக கேட்டாரா இல்லையோ, எங்களை வந்து எதுக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி மீனா கிட்டே சொல்லுவாங்க. அவர் சாதாரணமாக கேட்டதுக்கே நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னா அப்போ நீங்கள் இவ்வளோ கோவப்படுறதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் அவர் கேட்டிருக்காரு. இப்போ எனக்கு கூட வந்து சந்தேகமாக வருது, இந்த பணம் உங்கள் அப்பா கிட்டேருந்து வந்துச்சா இல்லையான்னு அப்படின்னு மீனா சொல்லுவாங்க. ரோகிணிக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு போயிடுவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து வெளியில் ஒரு வேலை பார்த்துட்ருப்பாரு. அந்த வேலை செஞ்சிட்ருக்கும்போதே மீனா வந்து பின்னாடி அடிப்பாங்க. அடித்து நீங்கள் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, அவங்களோட பணத்தை அவங்க என்னவோ பண்ணிட்டு போட்டோம், அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம பிரச்சனையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பிரச்சனையாக பார்க்கணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் எல்லார் மேலேயும் ஒரு சந்தேகத்தோடையே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்லுவாங்க. அவங்க ஏதோ ஒரு கேடி வேலை பார்க்குறாங்க, அது என்னன்னு சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனா கிட்ட சொல்லுவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணியோட ஃப்ரெண்டும் வந்துட்டுருப்பாங்க. அப்போது பிஏ வந்துட்டு பார்த்துட்டு, எனக்கு 2 நாளில் கல்யாணம், எனக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லி ரோகிணியை பயங்கரமாக மிரட்டிகிட்ருப்பாங்க. இல்லைனா எனக்கு பணம் நீ கொடுக்கலன்னா உங்கள் வீட்டில் வந்து எல்லாத்தையும் நான் சொல்லிவிடுவேன், உனக்கு குழந்தை இருக்கிற விஷயம், உனக்கு ஏற்கனவே கல்யாணம் விஷயம் எல்லாத்தையுமே நான் சொல்லிவிடுவேன், அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போவாங்க. உடனே ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா இருந்துக்கிட்டு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சாலும் இவனோட பிரச்சனை உனக்கு சீக்கிரம் முடியாது போல இருக்குது அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்டே சொல்லுவாங்க. ரோகிணி உடனே வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு மனோஜ்கிட்ட பணம் கேட்பாங்க. எதுக்காக உனக்கு பணம் தேவைப்படுது, நீ கேட்டால் நான் கொடுப்பேன், இருந்தாலும் கேட்காமலும் கொடுக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்பாங்க. இல்லை, நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு எனக்கு கடன் இருக்குது அப்படின்லாம் நிறைய வந்துட்டு சொல்லி சமாளிச்சிட்ருப்பாங்க. எப்படியோ பேசி மனோஜ்கிட்டேருந்து 1 லட்சம் பணத்தை வாங்கி அதுக்கு நான் வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 2000 பணத்தையும் கொடுப்பாங்க. இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ரோகிணியும் சொல்லுவாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிடும்.